உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ப்ரோ, ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் இப்படின்னு எக்கச்சக்க கேள்வி லைவ் செஷனில் எப்பயுமே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்குண்டான பதில் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எப்படி ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டெக் விஷயங்கள் அங்கே வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அது போக நீங்கள் என் கூட டேரெக்டாகவே அங்கே வந்து பேசலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த உலகத்தில் எது வந்து சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்ககிட்ட தான் வந்து இருக்குது. அது எப்படி அப்படின்றத கேட்குறீங்களா? ஸோ இந்த பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு எது வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எது வந்து ப்ரையாரிட்டி அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறவராக இருக்கலாம், அதே இல்லைனா கேமராக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை லுக்ஸுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறவராக இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. நீங்கள் எதுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இரண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. அதே போல் பட்ஜெட்டையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ வந்து உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இரண்டு க்ரைட்டீரியாவுமே நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு இரண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுக்கு மூவ் ஆகிறதுக்கு எக்கச்சக்க சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ மூன்றாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஃப்ளிப்கார்ட், அமேசான் எக்கச்சக்க இ-காமர்ஸ் சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரேமில் அங்கேயே நீங்கள் மொபைல்ஸ் அப்படின்ற செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேஞ்சில் பட்ஜெட் மொபைல்ஸ் வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்லைடர் வந்து இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து காட்டணும் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடர் வந்து இருக்கும், இந்த நீங்கள் பார்க்குறது போல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணோன்னே அங்கே அந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்ட் பண்ணோன்னே ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்க ஒரு 4-5 ஃபோன்ஸில் வந்து கம்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸில் இருக்கும். அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 4-5 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்களே வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் எது வந்து ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கா, இந்த 4-5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்குள்ளேயும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துருவீங்க அந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து. ஸோ எல்லாமே ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸில் தான் நடக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான்காவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது நம்ம யூடியூப். ஸோ யூடியூப்பில் அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ரிவ்யூஸ் வந்து பாருங்கள். ஸோ அது போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா GSM Arena அப்படின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மிஸ்டர் ஃபோன் அப்படின்ற அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் மற்றும் யூடியூப்பில் அந்த ரிவ்யூ வந்து படிங்க. ரிவ்யூ படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுக்கே வந்து டேரெக்டாக கிடச்சிடும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கும்போது நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்களா? ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த இதுவுமே ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையவே கிடையாது. எல்லா ஃபோனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கான்ஸும் வந்து இருக்கும், அதே மாதிரி ப்ரோஸும் வந்து இருக்கும். இதில் நீங்கள் எதை வந்து ப்ரையாரிட்டியை கன்சிடர் பண்ணி அதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து தெரியுது. ஸோ இனிமேல் இந்த சிறந்த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்ற கேள்வி நம்ம லைவ் செஷனில் வந்து வராது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் கேட்குறவரை தான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ வந்து இருக்கும். மீண்டும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளோட அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.